தாவேகாவின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க வரும் கட்சித் தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பளிக்க தப்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் கலைஞர்கள் தயாராக உள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கள விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன். தாவேகாவுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் இன்றைய தினத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? சமீப நாட்களாகவே தாவேகா தலைவர் விஜய் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது? அதே நேரம் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு 2000 பேருக்கு தான் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் தாவேகா தலைவர் விஜயை பார்க்க ரசிகர்களுக்கு கூடிய கூட்டம் அதிக அளவில் காணப்படும். அவர்களுடைய வருகையை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? தேர்தல் ஆணையத்துடைய விதிப்படி அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் ஆண்டொன்றுக்கு 2 முறை செயற்குழு கூட்டத்தையும் 1 முறை பொதுக்குழு கூட்டத்தையும் கூட்ட வேண்டும் என்பது விதியாக இருந்து வருகிறது. இந்த சூழலில் தான் நடிகர் விஜயை பொறுத்தமட்டில் தன்னுடைய மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக, அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியாக தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் ஓராண்டு கடந்திருக்கக்கூடிய நிலையில் முதல் பொதுக்குழு கூட்டத்தை இன்றைய தினம் நடத்துகிறார். இதற்கான விரிவான ஏற்பாடுகள் என்பது சென்னை திருவான்மியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அனைத்து நிர்வாகிகளுக்கும் முறையாக அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. செயற்குழு மற்றும் பொதுக்குழு நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு முறையாக பாஸ் வழங்கப்பட்டு இப்போ பாஸ் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டும் உள்ளே அமர வைக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த 137 செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் மொத்தம் 120 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாவட்ட செயலாளர்களோடு பொருளாளர், துணை செயலாளர் 2 பேர், அதேபோல் செயற்குழு உறுப்பினர்கள் என ஒரு மாவட்டத்திற்கு 15 பேருக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. மொத்தமாக 2000 நிர்வாகிகள் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு பாஸ் விநியோகிக்கப்பட்டு தற்போது பாஸ் இருப்பவர்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது.